ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சந்தோஷ் கேமிங் சேனல். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் இந்த கிராணி கேமை வந்து என் ஃப்ரெண்ட்ஸோடு தான் விளாண்டுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நான் விளாட போகிறப்ப அது வந்து எந்திரிச்சிட்டேன். போகலாமா? ஹே கிளவி இருக்கியா? சொட்டை கிளவி இருங்க, இங்கே தான் இருக்குதா பார்ப்போம். இங்கே எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, இங்கே எதுவுமே கொடுக்க மாட்டேங்காங்க அடிக்கடி. சொட்டை கிளவி எங்கங்க எதுவுமே கொடுக்கல. சரி, இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக மாடி போக வேண்டியது தான். அதாவது மேலே போக சொல்கிறேன். இப்போ வந்து இங்கே போகலாம். கிளவி வரல. காய்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம கிழவனுக்கும் சண்டை. அதனால் நம்ம கிளவியை டைவர்ஸ் பண்ணிட்டு ஓடி போயிட்டோம். அதனால் இந்த வீட்டில் கிளவி மட்டும்தான் இருக்குது. ஐயோ, கிளவி வருதுங்க. ஓகே காய்ஸ், இது வந்து என் ஃப்ரெண்டு தான் இந்த கேமே பாதி முடித்தான். நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க இப்போ. ஓகே, கிளவி வந்துட்டா. அந்த கதவை சாத்திக்கலாம், போய் ஒளிஞ்சிக்கலாம். இப்போ கிளவி வருவாளான்னு பார்ப்போம். காத்திருந்து காலங்கள் போனதையா. சொட்டை கிளவி வரமாட்டியா? உனக்கு சொன்னா வெயிட் பண்ணிட்டுக்கிறேன். லூசு கிளவி போய் மாடியில் உட்காந்துன்னுங்கிற. ஐயோ, ஓவராக பேசினது வேறு அடிச்சு விடுங்க. பரவாயில்ல, அது பெரிய இது, அதுக்கு வேறு நம்ம பயப்படணும். ஓகே, கிளவி இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஸ்ட்ரைட்டாக போகலாம், படிக்கட்டு ஏறலாம். இங்கே கிளவி இருப்பாளா என்ன? எங்க அங்கே பாருங்க, லெக் பீஸோடய போய் சாப்பிட்றேன். பசிக்குது மேன். ஆமாங்க, நான் இது சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கூட சாப்பிட்றேன். எங்கடா கிளவி இல்லை? கிளவே எங்கே இருக்கிற கிளவே? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டென்கனை கண்டுபிடிக்க தேடிட்டு இருக்கிறோம். ஆமாங்க, ஸ்டென்கன் கண்டுபிடிச்சா தான் கிளவி மண்டையில் சுட முடியும். அந்த கிளவியை சுடும்போது ஒரு ஆனந்தம் வரும் பாருங்க. அந்த கிளவி சாக்கடிச்ச மாதிரி டான்ஸ் ஆடுங்க. அந்த டான்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். இருங்க, ஸ்டென்கன் கிடச்சிதுன்னா நாங்கள் காமிக்கிறேன். எப்படி தெரியுமா டான்ஸு? ரத்த கொதிப்பு கிளவிக்கு ரத்த கொதிப்பு. ஓகே, கிளவி வர மாதிரி சவுண்டு கேட்டுச்சு. ஆனால் கிளவி வரல. அதனால நம்ம பெட்டு கடையில் ஒழிச்சிட்டு இப்போ எந்திரிச்சிட்டோம். ஏங்க போகலாம். இங்கே என்ன? இங்கே எதுவுமே இல்லையான்னு நினைக்கிறேன். ஸ்பார்க் ப்ளக். ஓகே, ஸ்பார்க் ப்ளக் ஆரம்பமே நமக்கு ஸ்பார்க் ப்ளக் கிடச்சிருக்கா. ஸோ அதனால் ஸ்பார்க் ப்ளக் வந்து போட்டுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். அதனால் நம்ம இந்த டைம் போட் எஸ்கேப் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ட்ரை. ஸ்பார்க் ப்ளக் அங்கேயே இருக்கட்டும். கிளவி எடுத்து நம்ம போய் கொஞ்சம் அந்த சைடு போட்டு வச்சுக்கலாம். ஆமாங்க, முதல்ல எடுத்துகிட்டு இங்கே தான் இருக்குதா? பீஸ் ஆஃப் பெயிண்டிங் இருக்குது. இங்கே தான் இருக்கா? மேலே கிளவியே சொட்ட கிளவி எங்கேங்கிற? ஓகே, வரல கிளவி. அதனால நம்ம இந்த இடத்துக்குள்ளே போயிட்டு இந்த கட்டையை தள்ளி விட்டு, ஐ மீன் அந்த கட்டை இல்லை, பெட்டு மேன். ஓகே மேன். இப்போ வந்து இது ஓகே, ஹெலிகாப்டர் இருக்கீங்க. ஆனால் நம்ம இப்போ ஹெலிகாப்டருக்கு எஸ்கேப் பண்ண போகிறது இல்லை, போட் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். அதனால் போட் எஸ்கேப்புக்கு தேவையானது மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, இப்போ கிளவி வரால பார்ப்போம். முதல்ல இந்த ஸ்பார்க் ப்ளக் இங்கே போடுவோம். கிளவி வந்து இந்த இடத்துல பார்த்தானா நம்ம அந்த பக்கம் எந்திரிச்சு ஓடிடலாம். இப்போ ஸ்பார்க் ப்ளக் அங்கே போட்டிருக்கேன். இப்போ ஹெலிகாப்டருக்கு எடுத்துகிட்டு என்ன பண்ணலாம்? இருங்க, கிளவி வரலான்னு வெயிட் பண்ணுவோம். ஓகே, கிளவி வந்துருச்சு. இப்போ நம்ம அந்த பக்கம் போவோம். கிளவி எங்கேங்கிற? கிளவி எனக்கு தெரிஞ்சு இங்கே தான் வந்துருச்சுங்க. கிளவி இந்த பக்கம் சத்தத்தை போட்டு அந்த பக்கம் ஓடி போயிடணும். இப்போ கிளவியோட மைண்ட் வாஷ் என்ன தெரியுமா? பார்த்தீங்களா கிளவியோட மைண்ட் வாய்ஸாக போச்சு. ட்ராப்பில் மாட்டிக்கிட்டோம். போச்சு, கிளவி வரப்போறா. ரிமூவ் பண்ணுறா. ஹாய் கேஸ், இப்போ வந்து நாங்கள் இப்போ மொத்தம் 3 பேர். அதில் நான் வந்து விளாண்டுட்டேன். இப்போ ஜகவருங்கிற என் ஃப்ரெண்டுகிட்ட தான் கொடுக்க போகிறேன். அவன் தான் இதுக்கு மேலே கேம் வந்து விளாட போகிறான். ஒருவேளை அவன் விளாட்றப்ப கிளவி வந்து அடிச்சிட்டானா சர்வேஸுங்கிற ஃப்ரெண்டுகிட்ட கொடுக்க போகிறேன். இப்போ ஜகவை தான் உங்களுக்கு வாய்ஸ் கொடுக்க போகிறான். இப்போ அவன் தான் விளாட போகிறான். நம்ம வந்து ஃபஸ்ட்டு வெளியே போய்க்கலாம். போய் கதவை திறந்து, ஏற்கனவே நம்ம கிராணி ஒரு தடவை அடிச்சிடுச்சு. இந்த பட்டன் அமுத்தி விட்டால் அந்த கேட் அடி சத்தம் கேட்கும். அப்போ கிராணி நம்மக்கிட்ட வந்து நில்றா பேராண்டி, ரத்த கொதி பண்ணிக்கு துரத்து விட்றியாடா அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம நைஸாக இந்த சைடு எஸ்கேப் ஆகிடலாம். ரொம்ப நேரமாக கிளவி வர. ஐயோ, கிளவி வந்துருச்சுங்க. ஓடு கிளவி துரத்தும். அதுக்கப்புறம் இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஒன்றுமே இல்லை. கிளவிக்கு பின்னாடி சொட்டைங்க, யாராவது பார்த்தீங்களா? ஆமாங்க, சொட்டை. அதுக்கப்புறம் இந்த ட்ரேக்குள்ளே பார்க்கணும். ஐயோ, கிளவி சத்தம் கேட்குதுங்க. வாங்க ஓடிடலாம். போச்சு, வாங்க டாய்லெட்குள்ளே என்ன இருக்குன்னு செக் பண்ணிட்டு போகலாம். இங்கே என்ன, இதுக்கு மேலே என்ன? ஃபியூஸு நம்மளுக்கு எதுக்கு போட் எஸ்கேப்புக்கு? இங்கே ஐயோ, இது வெப்பனு. நம்மக்கிட்ட தான் வெப்பன் கீ இல்லை. ஐயோ, கிளவி வருது. ஓடுங்க ஓட. சொட்டை மின்னுதுங்க. ஆமாம், பல மின்னுதுங்க. நம்ம ஃபஸ்ட்டு இங்கே போய் ஸ்டன் கன் இருக்கான்னு தேடணும். அது முன்னாடியே தேடிட்டோம்ல. சாரி,
ஒளிஞ்சிக்கலாம். கிளவி வர்ற மாதிரி இருந்தது. காய்ஸ், நம்ம ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி பார்த்துட்டோம், கிளவி வரல. அதனால் இப்போ நம்ம போய்க்கலாம். ஹேண்ட் வீல் அது கீழே எடுத்துகிட்டு போய் சும்மா மாட்டி விடலாம். கிளவிக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு கடைசியில் கிளவி வரவே இல்லைங்க. இங்கே என்ன இருக்குது? இங்கே ஒன்றுமே இல்லை. வேறு கீழே போய் நம்ம ஃபஸ்ட்டு ட்ராப் போட்டு வச்சுருக்கு. ஹேண்ட் வீலை மாட்டி விட்டு வந்துடலாம். பெராண்டி, நான் போட ட்ராப்லாம் நீ மாட்டவே மாட்டேங்கிற பெராண்டி. ஹேண்ட் வீலை மாட்டியாச்சுங்க. அப்படியே நம்ம சத்தம் கேட்டுருச்சுங்க ஹேண்ட் வீல் மாட்டினது. கிளவி வந்தாலும் வந்துடுவா, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்க, கிளவி வர்ற மாதிரி தெரியல. நம்ம ஓடி வந்துட்டோம். ஏய் கிளவி, அதாண்டி எங்கள் பிளானே. ஒன்று சாவடிக்காம விட மாட்டேன்டி இன்னைக்கு. இங்கே பாருங்க, ஸ்டன் கன் கிடச்சிருச்சுங்க. கிளவி மண்டையில் இன்னைக்கு சொட்ட மண்டையை பாருங்க, பல பலன் இருக்கிறத கருப்பாக்கி விட்டுறலாம். வாங்க இன்னைக்கு கிளவியால் நானான்னு பார்த்துடலாம். வா வா, உன் சொட்ட மண்டை நீ பொழக்கிறேன் வா. ஏ ஏ ஏ ஏ என்ன டான்ஸ் ஆடுற? சி அங்கே போய் விழுவு. கிளவி டான்ஸ் ஆடுறதை பார்க்கணும்னா அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அந்த கிளிப் உங்களுக்கு காமிச்சு என்னங்க கிளவி நல்லா டான்ஸ் ஆடுன்னு பார்த்தா காக்கா வலிப்பு வந்த மாதிரி ஆடுது. காலையில் என்னது பிரியாணி கடையில் காக்கா பிரியாணி சாப்பிட்டு வந்துருச்சா என்னமோ. சரி அதை விடுங்க, நம்ம இப்போ வேலையை பார்க்கலாம். செக்யூரிட்டிக்கு கிடச்சிருக்குங்க. கேஸ் ஒலின்னு பார்த்தாச்சு. இங்கே பாருங்கள், இந்த டப்பாலாம் திறந்து பார்க்கணும். இங்கே என்ன இருக்குது? ஒன்றுமே காணுங்க. சிக்கன் இப்போ தேவையில்லை, தேவைப்படுமோ அதை எடுத்துக்கலாம். அப்படியே பின்னாடி வந்து இந்த ஒரு கேட்டை ஓப்பன் பண்ண மறந்துட்டோம். ஓப்பன் பண்ணிவிட்டு போயிடலாம். போய் இப்போ நம்ம செக்யூரிட்டி ரூமில் பார்க்க போகிறோம். அங்கே போய் இங்கே பார்த்தா தான் என்னென்ன பொருள்லாம் கிடைக்கும்னு தெரியல. போட்டு இந்த வீடு கிடச்சிருச்சுங்க. இதில் ஒன்றுமே இல்லை. மேலே போய் பார்க்கலாம். இங்கே என்ன இருக்குது? இங்கே வந்து க்ரௌபார் கிடச்சிருச்சுங்க. சூப்பர், க்ரௌபார் எடுத்துக்கலாம். நம்ம க்ரௌபார் எடுத்துகிட்டு போய் இங்கே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஒன்றுமே இல்லை. போட் கீ கிடச்சிருச்சுங்க. வேறு இதுவும் ஒன்றும் இல்லை. இந்த ஸ்லெண்டர் மேன் கிட்ட என்ன இருக்குன்னு தெரியல. ஃபஸ்ட்டு நம்ம போய் கட்டிங் பிளேயர்லாம் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு வந்து இது ஓப்பன் பண்ணி என்ன இருக்குன்னு பார்க்கலாம். டக்ட் டேப் நம்மளுக்கு தேவையில்லை, ஏன்னா நம்ம ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ண போகிறது இல்லை. இங்கே போய் பார்த்தா ஒன்றுமே இல்லை. ஏன்னா கிளவி நேரம் வந்திருக்குங்க. கிராணி இன்னும் வரல, அதனால் நம்ம போய் ஓடி போயிடலாம். கீழே போய் ஃபஸ்ட்டு கீழே ஒரு பாக்ஸ் இருக்கும், அங்கே போய் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் என்ன இருக்குன்னு. இங்கே போனால் சேஃப்டி கிடச்சிருச்சுங்க. இதை எடுத்துகிட்டு போய் அந்த ஹால் ரூமில் இருக்கிற இதுக்குள்ளே போட்டால் ஏதாவது ஒன்று கிடைக்கும். ஐயோ கிளவி சத்தம் கேட்டுருச்சுங்க. ஃபஸ்ட்டு கிளவி வரானான்னு பார்க்கணும். இங்கே கிளவி அங்கே நிற்குது தெரியுதாங்க? கிளவி ஃபஸ்ட்டு கிளப்பி விட்டு நம்ம போக வேண்டியதான் மேலே. கிளவி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ நைஸாக அப்படியே எந்திரிச்சு கிளவிக்கு முன்னாடி ஓடி போய் பார்த்துடலாம் என்னான்னு. இங்கே கிளவி இங்கே தான் அவங்க போயிட்டுருக்கு. கிளவி மேலே போயிடுச்சு. இப்போ மேலே போனால் கிளவி கண்டிப்பாக அடிச்சிரும். அதனால் நம்ம இந்த சுவிட்சை ஆன் பண்ணி விட்டு பின்னாடி வந்து ஒளிஞ்சிக்கலாம். இங்கே அப்போ நம்ம சேஃபாக வெளியே போயிடலாம். கிளவி நம்ம கீழே விட்டு நம்ம மேலே வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்தா கட்டிங் பிளேயர்ஸ் இருக்குது. கட்டிங் பிளேயர் நம்ம கண்டிப்பாக தேவை. அதுக்கு முன்னாடி நல்லா சர்ச் பண்ணிக்கலாம் எங்கெங்கே என்னென்ன இருக்குன்னு. கிளவி வர்ற மாதிரி சத்தம் கேட்டுச்சு, அதனால் நம்ம ஷார்ட் கன் எடுத்துக்கலாம். ஸ்டன் கன் எடுத்துக்கலாம். ஆமாங்க கிளவி கண்டிப்பாக வருதுங்க. ஏன்னா கிளவி நம்மளை பார்க்கும்போது வருதுல கிளவி வருதுடா புடுறாத. புல்லட் நம்ம ஏற்கனவே லோட் பண்ணி வச்சுக்கலாம், இல்லைனா திரும்பி கிளவி வரும்போது அடிக்க முடியாது. அப்படியே நம்ம ஃபஸ்ட்டு மேலே போய் இங்கே என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸ்டன் கன் எடுத்துகிட்டு மேலே போகலாம். ஃபஸ்ட்டு அந்த பட்டன் இருக்கும், அங்கே போய் இந்த ஷூட் பண்ணிவிட்டு திரும்பி கட்டிங் பிளேயர் எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணி விடணும். அப்போ தான் அந்த இடத்துல என்ன இருக்குதுன்னு பார்க்க முடியும். இப்போ நம்ம ஷூட் பண்ணிட்டோம். கட்டிங் பிளேயரை காணுமே, எங்கே போட்டோம்? கட்டிங் பிளேயர் எங்கேயோ பார்த்தோமே, எங்கே பார்த்தோம்? இங்கே சேஃப் ரூமில் பார்த்தோம். கட்டிங் பிளேயர் எடுத்துகிட்டு டேரெக்டாக மேலே ஓடி போயிட வேண்டியதான். அதுக்கு முன்னாடி இங்கே என்ன இருக்குது? ஹெலிகாப்டர் மேனுவல். நம்ம ஹெலிகாப்டரை எஸ்கேப்பாக பண்ண போகிறோம். அங்கே பெஞ்ச் இருக்குங்க, கண்டிப்பாக நம்மளுக்கு பெஞ்சு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி போய் மேலே போய் கட் பண்ணிட்டு வந்துடலாம் செயினை. நீங்கள் செயினை கட் பண்ணிங்கன்னா ஒரு டெட் பாடி விழுவும். அது வேறு யாரும் இல்லை, நம்ம கிராணியோட மகளான சென்ட்ரினாவோட புருஷன்தான் அவன். நம்மளுக்கு டோர் ஹேண்டில் தேவையில்லையே. டோர் ஹேண்டில் நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம என்ன போட் எஸ்கேப்பில் பண்ண போகிறோம்.
ஓட்டை எஸ்கேப்புக்கு எதுக்கு டோர் ஹேண்டிலு. முதல்ல நம்ம கீழே போயிட்டு அதுக்கப்புறம் இங்கே பின்னாடி போயிட்டு ஃபஸ்ட்டு நம்ம இங்கே கிளவியை கூப்பிட்டு சுடணும். ஏன்னா கிளவி நேரம் வந்துருவோம். டைம் ஆச்சு, கிளவி வர்ற நேரமாச்சு. எல்லாம் திங்கணும்ல, அதுக்கப்புறம் பிபி வந்து செத்தே போயிருமே. தின்னுட்டு மாத்திரை போடணுங்க. அது முக்கியமாக கிளவி மறக்காது. மாத்திரை அடி அங்கே பாருங்க மண்டை மேலே ஒரு ஷார்ட்டு கிளவி 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 இப்போ வேறு டான்ஸ் அடிச்சு அது உங்களுக்கு காமிக்க இப்போ வந்து டைம் இல்லைங்க. ஏன்னா ஆல்ரெடி வீடியோ ரொம்ப லாங்காக போயிட்டுருக்கு. அடுத்த வீடியோவில் கிளவி டான்ஸ் நம்ம வெஞ்ச் எடுத்துகிட்டு போய் கீழே ஃபஸ்ட்டு டைட் பண்ணி விட்டுறலாம். அடுத்த வீடியோவில் கிளவி டான்ஸ் ஆடுறதை உங்களுக்கு கண்டிப்பாக காமிக்கிறேன். இந்த வீடியோ ஆல்ரெடி ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு. அதனால் அடுத்த வீடியோவில் என்ன நினச்சிங்கிறத சொல்கிறேன். பாய்.